Welcome guys, welcome to Bonustree Maths. Basic Maths. In this video, we are going to see the basic concepts of mathematics for the students from 4th to 10th standard and also for the students who are preparing for the competitive exams. Basic Maths Part 10 HCF Highest Common Factor. Common factor. If two or more numbers have the same number as their factor, those factors are called common factors. The highest common factor of those numbers are called HCF. Example பார்க்கலாம். Find the HCF of 25 and 30. இப்போ 25 ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபேக்டர்ஸ் இப்போ 25 எந்த டேபிள்லாம் வரும்? 1, 5 and 25. Factors of 20 எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது 1 and 5 இந்த ரெண்டு நம்பர்ஸும் ரெண்டு ஃபேக்டர்ஸ் லிஸ்ட்லேயுமே இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் 1 and 5. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 5 is the highest factor. ஸோ HCF of 25 and 30 is 5. One more example. Find the HCF of 6, 12 and 18. இப்போ 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கோங்க, 12ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 எழுதிக்கோங்க. அதாவது 6, 12, 18 எந்த டேபிள்லாம் வருமோ அதெல்லாம் எழுதிக்கணும். அதுதான் ஃபேக்டர்ஸ். இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் இது மூணுலேயுமே 1, 2, 3 and 6 இந்த 4 நம்பர்ஸும் காமனாக இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு. இதில் ஹையஸ்ட் வந்து 6. ஒரு தடவையும் நம்ம இப்படி எழுதணுன்ற அவசியம் கிடையாது. HCF கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது, அது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஃபைண்ட் HCF ஆஃப் 32 and 24. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 32 and 24 ரெண்டுக்கும் தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ 32க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 32 ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். 32வை 2ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் 16. ஸோ 16 ஆஸ் யூஷுவல் எடுத்து கீழே எழுதிக்கோங்க. 16 2ஆல் டிவைட் பண்ணும்போது 8 இஸ் அவர் கோஷியன்ட்டை கீழே எழுதிக்கோங்க. 8 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4 இஸ் அவர் கோஷியன்ட் கீழே எழுதிக்கோங்க. தென் 2, 2, 1 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும். தென் 24ஐயும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது 32 and 24 ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது காமனாக எது இருக்குதுன்னு பாருங்கள். 2, 2, 2 3 2 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ HCF ஆஃப் 32 and 24 is 2 into 2 into 2. இது மூணே மல்டிப்ளை பண்ணும்போது we get the product 8. This is our HCF. LCMல என்ன பண்ணுவோம்? காமனாக இருக்கிறதையும் எடுத்து எழுதிட்டு நான் காமன் ஃபேக்டர்ஸையும் எழுதுவோம். பட் HCFல அப்படி எழுதக்கூடாது. ஒன்லி காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் எழுதணும். ஆஸ் யூஷுவல் HCF அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் லோயஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்க்கு பேர் தான் HCF. இப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸோட ஹையஸ்ட் பவர்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ 32 நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 32 பாருங்கள், 2 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? 24 பாருங்கள், 2 3 டைம்ஸ் இருக்குது, 3 1 டைம்ஸ் இருக்குது. அதை நம்ம எழுதும்போது 32ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 2 5 டைம்ஸ் இருக்குது, 3 அந்த இடத்துல இல்லை. ஸோ 3ஓட பவர் 0ன்னு போட்டுக்கணும். 1 டைம் கூட இல்லை அப்படின்னா 0 டைம்ஸ்னு அர்த்தம். இப்போ 24 2 cube into 3 power 1. இப்போ 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். விச் ஒன் இஸ் த லீஸ்ட் பவர்? 2 cube தான் லீஸ்ட், அதை எழுதிக்கோங்க. 3 ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். எது லீஸ்ட்டாக இருக்குது? 3 power 0 தான் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ 3 power 0 எழுதிக்கோங்க. எனிதிங் பவர் 0 1. ஸோ 2 cube மட்டும்தான் எழுதணும். 8. ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஃபைண்ட் HCF ஆஃப் 18, 54 and 81. இப்போ 18ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன், 54ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ், 81ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். 54 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4. 5ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அந்த 1 4 கூட போய் சேரும். அதாவது 1 10th digit, 4 யூனிட் டிஜிட். இப்போ 1ம் 4 சேரும்போது 14 தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 14ல் 2 டிவைட் பண்ணும்போது 7. இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சில்ட்ரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க.
இந்த இடத்த கொஞ்சம் நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 27 இஸ் ஆட் நம்பர். ஸோ நீங்கள் 3ஆல் தான் டிவைட் பண்ணணும். சப்போஸ் 3ஆல் டிவைசிபிள் ஆகலைன்னா தான் நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் நம்மளோட 7, 11 இது நிறையா தடவை சொல்லியிருக்கேன், அதுக்கு போகணும். தென் 81 ஆட் நம்பர். ஸோ 3 ட்ரை பண்ணுறேன். 3 ட்ரை பண்ணும்போது 2 3s are 6, பேலன்ஸ் 2 இருக்குது. இந்த 2 போய் 1 கூட சேருதுன்னா எப்படின்னா 2 + 1 = 3ன்னு சேராது. 2 10th digit, 1 யூனிட் டிஜிட். ஸோ சேரும்போது இந்த 2வும் 1 சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். ஸோ 21ல் 3 எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள், 7 டைம்ஸ் இருக்குது. ஸோ 27. ஓகேவா? இப்போ 18ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க, 54ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க, 81ஓட ப்ரைம் ஃபேக்டர், அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா ஒரு நம்பரை அதோட ப்ரைம் ப்ராடக்ட்ஸாக எழுதுறதுக்கு பேர் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இது 3 எழுதியாச்சு. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. இப்படி போடுறவங்க இப்படி போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு லீஸ்ட் பவர் வச்சு சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் போர்டில் அப்படி தான் இருக்குன்றவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் தான், பட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 18 பாருங்கள், 18, 15, 54, 81 கம்பேர் பண்ணும்போது 2 3 காமனாக இருக்குது. 3லேயுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதிக்கணும். அதுதான் HCF. HCF எப்பயுமே சின்னதாக இருக்கும், LCM மாதிரி பெருசாக இருக்காது. 3 × 3 9. இப்போ பவர்ஸ் வச்சு நான் HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 1 டைம் இருக்குது, 3 ஸ்கொயர்டு. 2 1 டைம் இருக்குது, 3 க்யூப். 3 4 டைம்ஸ் இருக்குது, இந்த இடத்துல 2 இல்லைன்னு அதை விட்டுறக்கூடாது, 2 power 0ன்னு எழுதிக்கணும். இப்போ 2 எல்லாம் கம்பேர் பண்ணுங்க. இந்த 3லேயுமே 2 இருக்கு இல்லையா, அந்த 2ல் எது லீஸ்ட் பவர்? 2 power 0. 3 எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள், எது லீஸ்ட்? 3 ஸ்கொயர். ஸோ 2 power 0 × 3 squared. Anything power 0 1. ஸோ 1 × 9 9 இஸ் LCM. ரெண்டு மெத்தட்லையுமே உங்களோட HCF சேமாக தான் வரும். பட் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. HCF ஆஃப் காமன் ப்ரைம் டிவிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமன் டிவிஷனில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். காமன் டிவிஷன்னா எல்லா நம்பரையும் டுகெதர் ஒரே டிவிஷனாக எழுதிக்கணும். 70, 105, 175. இப்போ 70, 105, 175 இந்த 3 நம்பர்ஸ்க்கும் ஒரே நம்பரால் தான் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? 3 நம்பர்ஸுமே எந்த நம்பர் டிவைட் பண்ணணும்னு பாருங்கள். 5. ஏன்னா இது ஈவன் நம்பர், 2ஆல் இது டிவிசிபிள் ஆகும். பட் 105ம் 175ம் 2ஆல் டிவிசிபிள் ஆகாது, ஆட் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ இது 3மே எதால் டிவிசிபிள் ஆகும்னா 5ஆல் தான் டிவிசிபிள் ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த 3 நம்பர்ஸ்க்கும் டிவிசிபிள் ஆகிற ப்ரைம் ஃபேக்டர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ 5 சூஸ் பண்ணும்போது 1 5s are 5, பேலன்ஸ் 2 இருக்கும். அந்த 2 0 கூட சேரும்போது 20, 20ல் 4 5s are 20. 105 2 டைம்ஸ் 10, 5ல் 1 டைம் இருக்குது. 175 17 எடுத்துக்கிறீங்க, 3 5s are 15, பேலன்ஸ் 2 இருக்கும். அந்த 2 5 கூட சேரும்போது 25, 25ல் 5 டைம்ஸ் இருக்குது. இப்போ 14, 21, 35 இது 3க்கும் காமனாக ஒரு ப்ரைம் நம்பர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரைம் நம்பர் இது 3ஐயுமே டிவைட் பண்ணணும். அப்போ நான் 7 சூஸ் பண்ணுறேன். 2 7s are 14, 3 7s are 21, 5 7s are 35. இப்போ 2 3 5 இது 3 காமன் ஃபேக்டர் கிடையாது, அதர் தென் 1. ஸோ இந்த ஸ்டெப்போட இந்த டிவிஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு 5 and 7 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். தட் இஸ் அவர் HCF. HCF ஆஃப் 70, 105 and 175 is equal to 5 × 7 35. காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். எப்போ உங்களுக்கு 3 நம்பரையுமே காமனாக டிவைட் பண்ண முடியலையோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களோட டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே இருக்க அந்த காமன் ஃபேக்டர்ஸோட மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் HCF. இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற காமன் ப்ரைம் ஃபேக்டர் மட்டும்தான் எடுக்கணும். இதுக்கான ஸ்டெப்ஸ்: ஃபைண்ட் a least prime number that divides all the given numbers. எல்லா நம்பர்ஸுமே டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு லீஸ்ட் ப்ரைம் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபைண்ட் ஆர் சூஸ். ஓகேவா? கண்டினியூ இன் திஸ் மேனர் until the quotient obtained are not divisible by the same prime factor.
எது வரைக்கும் செய்யணும்னா எல்லா நம்பர்ஸுக்கும் ஒரு காமனான ப்ரைம் ஃபேக்டர் வர்ற வரைக்கும் தான் செய்யணும். எல்லா நம்பரையும் டிவைட் பண்ண நம்பர்ஸ் இல்லைங்கும்போது நீங்கள் ஸ்டாப் த டிவிஷன். அந்த இடத்துல நீங்கள் டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடணும். ப்ராடக்ட் ஆஃப் த காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இஸ் த ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 120, 100, 140. மூணுமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ நான் 2 சூஸ் பண்ணுறேன். 60, 50, 70. எகெயின் மூணுமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ 2 சூஸ் பண்ணுறோம். 30 டைம்ஸ், 25 டைம்ஸ், 35. மூணுமே 5 மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ நான் 5 சூஸ் பண்ணுறேன். 6, 5, 7. இப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கும் காமனாக ஒரு ப்ரைம் ஃபேக்டர் என்னால் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 5 and 7 ரெண்டும் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நோ காமன் ஃபேக்டர்ஸ். 6 2 and 3 டிவிசிபிள் ஆகும். ஆனால் 5ம் 7ம் 2 3 டிவிசிபிள் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேஜ் நான் என்னோடய டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஹெச்சிஎஃப் 2 into 2 into 5, 20. இந்த காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் டிவைட் பண்ணணும். என்னோடய ஹெச்சிஎஃப் 20. நெக்ஸ்ட் மெத்தட் ஹெச்சிஎஃப் பை சக்ஸசிவ் டிவிஷன் மெத்தட் ஆர் கண்டினியூ டிவிஷன் மெத்தட்னு சொல்லலாம். இது சக்ஸசிவ் டிவிஷன் மெத்தட். அதாவது 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கும்போது எப்படி பண்ணணும்? 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பிக் நம்பரை ஸ்மால் நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா? அந்த ரிமைண்டரால் ஃபஸ்ட்டு நம்பரை நீங்கள் டிவைட் பண்ண டிவிடெண்ட்டை நீங்கள் எகெயின் டிவைட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும் 0 வர்ற வரைக்கும். உங்களுக்கு ஸ்டெப்ஸாக சொல்லும்போது இது கஷ்டமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் போடும்போது இது புரிஞ்சிடும். பிக் நம்பர் டிவைடட் பை ஸ்மால் நம்பர். ரிமைண்டர் பிகம்ஸ் டிவைசர் and the previous divisor becomes the dividend. Continue this process till you get 0 as the remainder. The last divisor is the HCF. அதாவது ஃபைனலாக எந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடச்சிதோ அந்த டிவைசர் தான் உங்களோட HCF. எக்ஸாம்பிள். ஃபைண்ட் HCF ஆஃப் 34 and 35. இப்போ 34 35ல் 34 ஸ்மால் நம்பர், 85 பிக் நம்பர். ஸோ 85ஐ 34ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 டைம்ஸ் இருக்குது, 68, பேலன்ஸ் 17. இந்த ரிமைண்டர் இப்போது டிவைசராக மாறிடும். நீங்கள் முதல்ல டிவைட் பண்ண டிவைசர் இந்த இடத்துல டிவிடெண்ட்டாக மாறும். இப்போ 34ஐ 17ஆல் டிவைட் பண்ணணும். 2 டைம்ஸ் 34 வந்து 0. இப்போ 17ஆல் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு 0 கிடச்சிது. ஸோ 17 இஸ் அவர் HCF. இப்போ இதே 3 நம்பர் வந்தால் எப்படி பார்க்கலாம்? இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 125, 175, 225. இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்க 3 நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு சக்ஸசிவ் ஆர்டரில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அந்த ஹெச்சிஎஃப்பையும் தேர்ட் நம்பருக்கும் எகெயின் சக்ஸசிவ் டிவிஷன் கண்டுபிடிச்சி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கேரி அவுட் த சக்ஸசிவ் டிவிஷன் ஃபார் த ஃபஸ்ட் 2 நம்பர்ஸ் அண்ட் ஃபைண்ட் ஹெச்சிஎஃப். கேரி அவுட் சக்ஸசிவ் டிவிஷன் ஃபார் த HCF of first 2 numbers and the third number. இப்போ 125, 175, 225 அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். இப்போ 175 இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது 175 தான் உங்களோட பிக் நம்பர். 175ஐ 125ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 1 டைம்ஸ் இருக்குது. ஸோ ரிமைண்டர் 50 வருது. இந்த 50 இப்போ டிவைசராக மாறிடும். இந்த 125 உங்களோட டிவிடெண்ட்டாக மாறிடும். ஸோ 125ஐ 50ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் 100. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் 25 வருது. இப்போ இந்த ரிமைண்டரால் இந்த 50ஐ டிவைட் பண்ணணும். 2 வருது. 2 டைம்ஸ் 50 0. 25ஆல் டிவைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு 0 கிடச்சிது. அப்போ இந்த 25 த லாஸ்ட் டிவைசர் தான் உங்களோட HCF. 125 அண்ட் 175ஓட டிவைசர் HCF 25. இப்போ 25ஆல் தேர்ட் நம்பர், இந்த 25க்கும் 225 தேர்ட் நம்பருக்கும் சக்ஸசிவ் டிவிஷன் போடணும். இப்போ 225ஐ 50ஆல் டிவைட் பண்ணும்போது 9 டைம்ஸ் 0. ஸோ HCF இஸ் 25. இப்போ HCF ஆஃப் 125, 175 and 225 is 25. One more example. Find HCF of 91, 112, 49. இந்த 3 நம்பர்ஸில் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. 49 and 91க்கு முதல்ல HCF கண்டுபிடிங்க பை சக்ஸசிவ் மெத்தடில். அந்த HCFக்கும் 112க்கும் எகெயின் சக்ஸசிவ் டிவிஷன் போடணும்.
சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி. இப்போ 91 49 42 ரிமைண்டர் வருது. 42ஆல் 49 அகெயின் டிவைட் பண்ணுறீங்க. 1 டைம்ஸ் 42 ரிமைண்டர் 7. இந்த 42வை 7ஆல் டிவைட் பண்ணணும். 42வை 7ஆல் டிவைட் பண்ணும்போது 6 7s are 42 0. உங்களோட ஃபைனல் டிவைஸர் 7. 7ஆல் டிவைட் பண்ணும்போது தான் 0 கிடச்சிது. ஸோ HCF ஆஃப் 49 and 91 is 7. இப்போ இந்த 7க்கும் ரிமைனிங் ஒரு நம்பர் லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா 112, அதுக்கும் சக்ஸஸிவ் டிவிஷன் போடணும். 112 7ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 டைம் 7 பேலன்ஸ் ரிமைண்டர் 4 வரும், பேலன்ஸ் 4 வரும். இந்த 2வை கீழே கொண்டு வரீங்க. யூ கெட் 42. 6 7s are 42 0. இப்போ ஃபைனலாக 7ஆல் டிவைட் பண்ணும்போது யூ கெட் 0. அப்போது HCF வந்து 7. HCF of 49, 91 and 112 is 7. HCF of co-prime numbers, அதாவது காமன் ஃபேக்டர்ஸே இருக்காது அதர் தென் 1. அப்போ உங்களோட HCF வந்து 1 தான். இதே எல்சிஎம்மில் நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளோட எல்சிஎம் எழுதுவோம். பட் இந்த இடத்துல அப்படி இல்லை. HCF வந்து 1. HCF of two numbers of which one is a multiple of the other is the smallest number. ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மல்டிப்புளாக இருக்கும்போது ஸ்மால் நம்பர் தான் HCF. இப்போ 10 and 50 கொடுத்துருக்காங்க. 50 10ஓட மல்டிப்புள். ஸோ HCF இது ரெண்டில் எது சின்னது? 10 தான் HCF. ஒன் மோர் எக்ஸாம்பிள் 13 and 52. 52 is the multiple of 13. So HCF 13. HCF is always less than the given numbers. எப்பயுமே HCF கொடுத்துருக்க நம்பர்ஸை விட சின்னதாக தான் இருக்கும். In some cases it is equal to any one of the number. இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பரே HCFாக வந்திருக்கு. இது எல்லா இடத்துலையும் வராது. ஓகேவா? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்க நம்பர்ஸை விட சின்னதாக தான் இருக்கும். நம்ம போட்ட லாஸ்ட் எக்ஸாம்பிள் கூட பாருங்கள், 49 90 and 112. இந்த மூணு நம்பர்ஸோட HCF இந்த மூணு நம்பரை விட சின்னதாக தான் வந்திருக்கு. ஒன் மோர் எக்ஸாம்பிள் 125 175 225. இந்த மூணு நம்பரோட HCF 25 தான். யூஸ்வலாக கிவன் நம்பர்ஸை விட HCF சின்னதாக தான் வரும். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.